அன்றாட பயன்படுத்தும் பொருள்களில் மிருக கழிவு இருப்பதை உங்களுக்கு தெரியுமா? கழிவா? நம்ப முடியவில்லையே. ஆச்சரியப்பட தேவை இல்லை. நீங்கள் விரும்பி உண்ணும் துரித உணவு, அழகு சாதன பொருட்கள், வாசனைப் பொருள்களிலும் அது உள்ளது. இது எந்தளவுக்கு உண்மை? கவலை வேண்டாம், அதை வரிசைப்படுத்தி பார்ப்போம். 1. குழந்தை மலம். உங்களில் எத்துணை பேருக்கு பெப்பரோனி பிஸா பிடிக்கும்? ஆம், அதில் பயன்படுத்தப்படும் சாசேஜ் ஒருவகை பாக்டீரியாவிலிருந்து உருவாக்கப்பட்டவை. அந்த வகை பாக்டீரியாக்கள் குழந்தைகள் மலத்திலிருந்து பெறப்பட்டவை என்று உங்களுக்கு தெரியுமா? இனிமேலும் அந்த பிஸாவை ஆர்டர் பண்ணுவீங்களா? எனக்கு சாப்பிடும் எண்ணம் நீங்கிவிட்டது. சந்தேகந்தா போங்க. 2. ஷெல்லாக் அரக்கு பிசின். ஷெல்லாக் என்பது லாக் பூச்சியால் மரத்தின் தண்டுகளில் சுரக்கும் ஒரு பிசின் ஆகும். முக்கியமாக உணவுப் பொருள்கள், சாக்லேட், மிட்டாய் போன்ற உணவு பண்டத்தின் பூச்சுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த அரக்கு பிசின் பூச்சுகள் அழகு சாதன பொருட்கள் மற்றும் வார்னிஷ்களில் பயன்படுத்தப்படுகிறது. என்னைப் போன்ற உணவு விரும்பிகளுக்கு உண்பதற்கு மாற்று உணவு உள்ளதா? அது இந்த காணொளி முடிவில் உங்களுக்கு புரியும். அப்படியா? நான் முழு தகவல் பெற ஆர்வமாக உள்ளேன். 3. பாண்டா சாணம். பாண்டாக்கள் மூங்கில்களை உண்கின்றன. இருப்பினும் அவை அதில் உள்ள சத்துக்களில் 30% மட்டுமே ஜீரணிக்கின்றன. எனவே அவற்றின் கழிவுகள் வியக்கத்தக்க வகையில் மூங்கில் காணப்படும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களால் நிறைந்துள்ளது. சாணத்தை உலர்த்தி அதை தேநீர் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு வகை புத்துணர்ச்சி பெறலாம். 4. மரப்பூனை. உலகில் விலை உயர்ந்த காப்பியாக கருதப்படும் காப்பி லுவாக். இது ஒருவகை பீன்ஸ் போன்று உங்களுக்கு தோன்றலாம். பார்வையை வைத்து அவ்வாறு கணித்து விடாதீர்கள். இது ஒரு வகை மரத்தில் வாழும் பூனையின் கழிவு என்றால் நம்ப முடிகிறதா? இந்த வகை பூனையே பனை நாய் என்று நமது பகுதிகளில் அழைக்கப்படுகிறது. இந்த காப்பியின் விலை அமெரிக்கா $80 முதல் $90 வரை. என்னுடைய பெட் பூனை, அதன் கழிவில் ஏதாவது செய்யலாமா? ஏன் உங்க சிந்தனை மாறுது? பொது அறிவுக்காக கேட்டேன். அதுவும் பட்டியலில் உள்ளது. பொறுங்கள். 5. மனித நுண்ணுயிரிகள். மனிதர்களின் கால்விரல்கள், வாய் மற்றும் தொப்புள் இடையில் தேய்ப்பதன் மூலம் நுண்ணுயிரிகள் சேகரிக்கப்பட்டு பாலாடைக் கட்டியில் சேர்ப்பதனால் பாலாடைக் கட்டி வாசனை பெறுகிறது. இந்த செய்முறை சற்று முகம் சுளிக்க வைக்கிறது. 6. தேனீகள். ஆம், அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட இயற்கை இனிப்பானது. உண்மையில் தேனீயின் வயிற்றில் சேமிக்கப்படும் தேன் மற்றும் தேனீ அதிக சுமையாக உணரும் போது அதை வாந்தி எடுத்து வேலை செய்யும் தேனீக்களுக்கு அமிர்தத்தை கடத்துகிறது. ஓரளவு செரிக்கப்படும் அமிர்தம் தயாரிக்கப்பட்டு தேன்கூட்டில் சேகரிக்கப்படும். இந்த செயல்முறை மீண்டும் மீண்டும் தேனீக்களால் செய்யப்படுகிறது. இதைத்தான் நாம் சுவைக்கிறோம். உங்களுக்கு தேன் பிடிக்குமா? தேன் அடையுடன் சாப்பிட பிடிக்கும். 7. மனித உமிழ்நீர். மக்காசோள மாவுடன் மனித உமிழ்நீரை கொண்டு தயாரிக்கப்படும் கான் பீர். இது சிச்சா என்று அழைக்கப்படுகிறது. சிச்சா, இந்த வார்த்தை எனக்கு புதிதாக இருக்கிறது. அப்படியா? சிச்சா என்பது லத்தீன் அமெரிக்காவின் புளித்த அல்லது புளிக்காத என்று பொருள். இது ஆண்டீஸ் மற்றும் அமேசானியா பகுதிகளிலிருந்து ஸ்பானிஷ் வெற்றிக்கு முந்தைய மற்றும் பிந்தைய காலகட்டங்களிலும் இன்றளவிலும் மக்களிடம் பயன்படுத்தப்படுகிறது. 8. யானை சாணம். ஜப்பான் மற்றும் அமெரிக்காவில் யானை சாணத்திலிருந்து பீர் தயாரிக்கப்படுகிறது. ஜப்பானியர்கள் இந்த பீரை கோனோ கூரோ என்றழைக்கிறார்கள். இந்த வகை பேறுகளுக்கு அபிமானிகள் ஏராளம். ஒரு நிமிடத்தில் முழுதும் வெற்றிடம் என்பது வியப்பு. 9. நீர்நாய். நீங்கள் விரும்பி உண்ணும் ஐஸ்கிரீம்கள், புட்டிங், கேக் மற்றும் சூயிங்கம் ஆகியவற்றுடன் வெண்ணிலா சுவை. நீங்கள் சுவைத்துள்ளீர்களா? ஆம், அது செயற்கை வெண்ணிலா சுவை. அந்த வெண்ணிலா சுவை, இது நீர் நாயின் காஸ்டோரியத்தினால் தயாரிக்கப்படுகிறது. செயற்கை வெண்ணிலா. சரி, காஸ்டோரியம் என்றால் என்ன? அதுவா? காஸ்டோரியம் என்பது முதிர்ந்த நீர்நாய்களின் ஆமணக்கு பைகளில் இருந்து வெளிவரும் ஒரு மஞ்சள் நிற எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். நீர்நாய்கள் தங்கள் எல்லைகளை குறிக்க சிறுநீருடன் காஸ்டோரியத்தை பயன்படுத்தி அடையாளமிடும். இப்ப உங்களுக்கு புரிந்ததா? திமிங்கல வாந்தி. நீங்கள் பயன்படுத்தும் ஒப்பனை பொருள்கள், நறுமணம் வீசும் பொருள்கள் அனைத்திலும் திமிங்கிலத்தின் வாந்தியினால் செய்யப்பட்டவை என்றால் நம்ப முடிகிறதா? இந்த பெயர் உங்களுக்கு பரிச்சயமானதா? அதுதான் அம்பர்கெரிஸ். இதை நாம் அன்றாட பயன்படுத்தும் வாசனை
மற்றும் ஒப்பனை பொருள்களின் கலக்கப்படுகிறது. நீண்ட நேரம் அமைதியாகவே உள்ளீர்கள். வேறொன்றுமில்லை, நீங்கள் கூறிய அம்பர்கிரிஸ் நான் பயன்படுத்தும் ஸ்பிரேவில் உள்ளது. அப்படியா? நான் ஒரு தகவல் கூறலாமா? கூறுங்கள். ஒரு வகை பூனையின் கழிவை சந்தனப் பொடியில் கலப்படம் செய்கிறார்கள். சந்தனமும் பூனையின் கழிவும் நிறம் ஒன்றாக இருந்தாலும் மனம் இல்லை. அந்த பூனை வகை பற்றி எனக்கு தெரியாது. இந்த தகவல் நான் சிறுவயதில் கேட்டது. உங்க ஞாபக சக்தி அபாரம் போங்க. இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். நாம் வீட்டில் செய்யும் பாரம்பரிய உணவுகளை உண்பதால் உங்கள் பொருளாதாரம் பாதுகாக்கப்படுவதுடன் ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்பது நிதர்சனம்.